சந்தோஷம் போச்சு. என் ராணி எங்க போனா, என் பாட்டி தாத்தா போச்சு, என் நண்பர்கள் எல்லாமே என்ன விட்டு போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யாருமே இல்லையா? எனக்கு மட்டும் யாரும் கடவுளே இந்த நிலைமை. ஐயோ, யார் இவர்? இவருடைய வாழ்வில் என்ன நடந்தது? இவருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட நரகமும் கதவலும் ஏன் இவருக்கு ஏற்பட்டது? இவர் எப்படி சில காலங்களுக்கு முன்பதாக இருந்தார்? இதோ உங்களுக்கு முன்பாக.
நீ பாத்தியா பாத்தியா எங்க பப்புங்க இல்லக்கா பாத்தியா அக்கா கீழே பாத்தியா இல்ல வீட்டுக்காரன் பெரிய வேலையாரா காதறிஞர் கொள்ளாமா போய் அடுத்த காரியத்துக்கு போய் அடிதே இருமி இருமி சும்மா கடையா போய் வீட்டுல என் அந்த மாதிரி எடுத்தாடி சும்மா ஜபதி ஜபதி இருக்க முடியாது இன்னும் போய் மாத்திரம் அந்த பழைய அனுபவம் இல்லையே இப்போ என்ன வயசாக அவ்வளோ உனக்கு பள்ளியில் நல்லா பண்ண வெளியே சரி அதை விடுங்க பப்பு டே பப்பு எங்க போறேன் இந்த வேலை கரெக்ட் பாட்டி டேய் பப்பு தாத்தா எங்கடா போன நீ பாட்டி ஓ கோடை காலத்துல போவாங்க ஊட்டி நீங்க தான் என் செல்ல பியூட்டி 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 நீதானே இடத்துல குட்டி 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 பாட்டி ஓ என்ன வரல தாத்தா என்ன பாட்டி ஒரே சவுண்டா இருந்து காலமே அவரு சும்மா ஜபதி 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 வயசாச்சுல இப்ப போக்குதான் போல அப்படி செல்லாதுங்க பாட்டி தாத்தா இருந்தாதானே பாட்டியை நல்லா பார்க்க முடியும் சரி பப்பு தேராடே ஓ தாத்தா அந்த சுகர் மாத்திரம் எடுத்தாடே ஓ தாத்தா என்ன எடுத்தாங்க தாத்தா என்ன தாத்தா தாத்தா இந்த பாட்டி உங்களோட நல்லா பார்க்காது அப்படியே ஏதாவது சீரியலோ நாடகமோ உண்டை நல்லா பார்க்க தாத்தா பார்க்காது அப்படி ஒண்ணு இல்லடே ஊர்ல என்ன லவ் பண்ணது தெரியுமா அப்போ எவனாலும் பண்ணிட மாட்டான் அப்படியே லவ் அப்படியா தாத்தா சும்மா இருக்க அதான் சரி, தாத்தா நான் இனி பையன் வாழ போறேன் எனக்கு செலவுக்கு காசு தருவீங்களா ஏய் பார்த்து போய்க்கோ நீ உடனே வீட்டுக்கு வச்சட உனக்கு காசு இல்லைன்னு பாட்டி பாட்டி ஓ என்னடா மகளே செலவுக்கு காசு தருவீங்களா பாட்டி நீ கொடுக்காத உடனே நம்ம பப்பு தான் எதுவாடா வேணும் உனக்கு பாட்டி எனக்கு ஒரு 50 ரூபா தாங்க பாட்டி போய் அதை எடுத்து கூட நீ சும்மா இதான் பழக்கம் கொண்டு வரேன் வயலை கொடுத்து இது பாட்டி தாங்க பாட்டி ஒரு நாள் தானே குட்டி பாட்டி தாங்க பாட்டி பைசா நான் வாங்குறேன் சரி, பாட்டி தாத்தா போயிட்டு வரேன் பாய் போயிட்டு வா மகளே பாய் பாய் அக்கா டேய், எனக்கு பாட்டி பைசா தந்தே 50 ரூபா அக்கா எனக்கு நீ ஒரு 50 தெரியாக்கா அக்கா அக்கா எனக்கு உங்களை பார்த்தன ஒரு கவிதை இருக்குக்கா ஆமா அக்கா செவர்ல அடிப்பாங்க ஆணி நீதான் என் செல்ல அக்கா ராணி 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 அக்கா அக்கா அது என்னது கழுத்துல பெருசா மாலை எல்லாம் போட்டிருக்க ஆ, அப்படியா அக்கா அக்கா இதுக்கு ஒரு கவிதை இருக்கு அக்கா என் நண்பனுக்கு அப்பாக்கு பேரு டக்ளஸ் நீ கழுத்துல பெருசா போட்டிருக்க நெக்லஸ் 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 அக்காலே அக்கா நீ இந்த ரீல்ஸ் எல்லாம் போடாத அக்கா அங்க எவ்வளவு நீ எவ்வளவு வீடியோ எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படி எல்லாம் பண்ணாத அக்கா அப்படியா அக்கா அக்கா இப்படி எல்லாம் போடாத சரியா அக்கா சரி அக்கா நம்ம விளாட போயிட்டு வாங்க அக்கா சரி சரி அக்கா சரி அக்கா ஹலோ ஸ்வீட்டி 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 எங்க இருக்க நீ
ஸ்வீட்டி, இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரலான்னு இருக்கேன் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, நான் இப்போ வீட்டுக்கிட்ட இருக்கேன். இப்போ உன்னை பார்க்க வேண்டி நான் குளச்சல் வருவேன், சரியா? ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, எனக்கு வேண்டி வா ஸ்வீட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஸ்வீட்டி, நான் புதிய ஒரு புல்சர் எடுத்தேன், தெரியுமா உனக்கு? புல்சர் பைக் எடுத்தேன், புல்சர் பைக். ஆமா, உனக்கு தெரியாதா? பல்சரா? சரி ஸ்வீட்டி, உன்னை பார்க்கணும் ஸ்வீட்டி, இன்னைக்கு கண்டிப்பா. ஆமா ஸ்வீட்டி, குளச்சல்ல அந்த குருமன் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன்ல ஒரு பேக்கரிக்கு முன்னாடி வரியா? ஆமா, சரி ஓகே ஸ்வீட்டி, காலையில ஒரு 8 மணிக்கு வா, சரியா? ஆமா. என்ன ஸ்வீட்டி? சரி சரி ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, எனக்கு ஒரு கவிதை தெரியும், சொல்லட்டா? ஆமா, ஒரே ஒரு கவிதை ஸ்வீட்டி. சிஎஸ்ஐ வண்ணம் வளைய இருக்கியால் கிஃப்டி, நீதான் என் செல்ல ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி. சொல்லலாமா? சரி ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, சரி நீ காலையில 8 மணிக்கு வா, சரியா? பாகிஸ்தான்ல இருக்கு கண்ணே கண்ணே, நான் தான் உங்க மோகனே கண்ணே. இந்த பப்பு எங்க போயிட்டான்? யாராவது பாத்தீங்களா? நீ பாத்தியா? ராஜேஷ் நீ பாத்தியா? கிஃப்டி நீ பாத்தியா? எங்க இருக்கா? வீட்டுக்குள்ளையா? ஜோனன் நீ பாத்தியா? உண்மையா பாத்தியா? எங்க இருக்கா அந்த பப்பு? எங்க வீட்டுக்குள்ளையா? எங்க தலைக்கு மேலையா? அந்த பையன் தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு. நான் எவ்வளவு என்னென்ன சொன்னாலும் அவன் கேட்பான். எனக்கு ஒரு அடிமையா இருப்பான். நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருவான். எனக்காக எதையும் செய்வான். இந்த மோகனுக்காக அவன் எதையும் செய்வான். கிஃப்டி, 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 பப்பு என்ன பண்ண? பப்பு என்ன பண்ண? பேசி பேசிய பப்பு கொண்டுட்டியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்வீட்டி, ஸ்வீட்டி வந்துட்டு ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, என்ன வார ஸ்வீட்டி, என்ன பக்கத்துல வந்துட்டேன் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, இங்க பாரு ஸ்வீட்டி, உன்னை கேள்வி இங்க பாரு ஸ்வீட்டி. கோவப்படாத ஸ்வீட்டி, உனக்கு வேண்டிய பாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் நோயாளிக்கிறேன். ஸ்வீட்டி, அழகான கண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்வீட்டி. இது நாய் நேற்று ராத்திரி உனக்கு வேண்டி இருந்து எழுதின பாட்டு.
ஸ்வீட்டி என் பக்கத்துல வா ஸ்வீட்டி. ஏ ஸ்வீட்டி ஸ்வீட்டி. ஏய் ஸ்வீட்டி, நான் உனக்கு வேண்டி ஒரு பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸ்வீட்டி. ஏய் ஸ்வீட்டி. Thanks, sweetie. Looking like you. Wow. Sweetie, love you, sweetie. Sweetie. சரி, நான் என் ஃப்ரெண்டு மோகனை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நான் என் மோகனை பார்த்துட்டு வரேன், சரியா? ஆமா ஸ்வீட்டி, என் இல்ல ஸ்வீட்டி, அவன் ரொம்ப நல்லவன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இல்ல ஸ்வீட்டி, நீ தப்பாவே அவனை புரிஞ்சுக்கிற. அவன் நல்லவன். இல்ல ஸ்வீட்டி, நீ சும்மா ஸ்வீட்டி. நான் போறேன் ஸ்வீட்டி. நான் எனக்கு மோகனை பார்க்கணும். பாய் ஸ்வீட்டி. இல்ல இல்ல ஸ்வீட்டி, யார் சொன்னா நான் நம்பவே மாட்டேன் ஸ்வீட்டி. இல்ல இல்ல ஸ்வீட்டி, எல்லாருமே என்கிட்ட ஷியாமு சொன்னாய், வெனில் சொன்னாய், எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் நம்பவே மாட்டேன். என் கூட இருக்கே மோகன் எனக்கு தெரியாதா? சரி ஸ்வீட்டி, நான் போயிட்டு வரேன் ஸ்வீட்டி. நாளைக்கு பாப்பா ஸ்வீட்டி. பாய். டேய் பப்பு, டேய் பப்பு, பாட்டி, டேய் பாட்டி, எங்கடா போற நீ? பாட்டி, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் பாட்டி. யார் ஃப்ரெண்டா? ஆமா பாட்டி. என்ன கேர்ள் ஃப்ரெண்டு? அந்த ஸ்வீட்டி உங்களுக்கு தெரியும் இல்ல? அன்னைக்கு உங்களுக்கு மருந்து அன்னைக்கு தந்தா. அந்த சின்ன குட்டி எவ்வளோ? ஆமா, அழகா இருக்கு அந்த குட்டி எவ்வளோ? சூப்பரா இருப்பா, பார்க்க அப்படியே அழகி பொடியா இருப்பா. அப்போ இருநூறு பவுன் கிட்ட விட எனக்கு மீதி யாருக்கு பாட்டி? அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணா நம்ம லைஃப்ல இருந்து சாப்பிடலாம் பாட்டி. நீ தாத்தா கிட்ட சொன்னியா? தாத்தா கிட்ட சொல்லி நீங்க சொல்லுங்க பாட்டி. நான் சொல்ல இல்லை, என்ன அடிச்சு கொண்டு போடாது. சரி பாட்டி. ஏற்கனவே காய் இருமி கிடக்க, இதை சொன்னா அடடா சொல்ல போயிருவேன். அப்படியா? பைசா கிடைக்கன்னு சொல்லுங்க பாட்டி. அப்போ ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நான் சொல்லி வாங்கி சரியா? என்ன வந்துட்டேன். எலிசபெத் என்ன சொல்றான்? வரப்பட மாட்டியா? ஓட்டே இல்லை, வீட்டில் நீங்க ஒழுங்கா வை. தாத்தா, என்ன என்ன வேறா? தாத்தா இங்க பாருங்க தாத்தா, நான் உங்களுக்கு வேண்டி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல கிடைச்சது விளையாடி. என்ன இங்க பாருங்க தாத்தா. வேறா? தாத்தா தாத்தா, நீங்க பாட்டி தாத்தா அக்காவுக்கு எல்லாம் டீல் பண்ணிட்டு நான் எவ்வளவு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பார்த்தா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர். தேங்க்ஸ் தாத்தா. பாட்டி ஒரு மாதங்க பாட்டி. சரி தாத்தா. சரி தாத்தா, நான் என் ஃப்ரெண்டு மோகனை போய் பார்த்துட்டு வரேன், சரியா தாத்தா? மோசமானவன்டா, அன்னைக்கு அவங்களோட சேராது. இல்ல தாத்தா, நீங்க சும்மா இருங்க தாத்தா. என் அக்கா டெய்லி சொல்லிட்டு நான் போறேன் தாத்தா. வாடி தாத்தா. நான் போறேன் தாத்தா. நான் போறேன் பாட்டி. நான் போறேன் பாட்டி. சரி விடு, அவனை போய் பேசி கேட்க மாட்டான். bye bye, bye bye to Murphy. பப்பு, டேய் பப்பு, நீ வீட்டுல தான் இருக்க. நீ கிஃப்ட் சொன்னா வெளியில வாடா. மோகன், டேய் எங்க போன? 2 நாளா உன்னை காணல. மோகன், எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா எங்க வீட்டுல உள்ள யாருக்குமே புரியலடா பாப்பு. என்ன பற்றி அந்த அலெக்ஸ் ஏதாவது சொன்னானா? அலெக்ஸ், அந்த சியாமு, வெனிலி எல்லாருமே மோகன் கூட மட்டும் சேராதுன்னு சொல்றாங்க. என்ன பெருமையை பற்றி சொன்னாங்களோ?
இல்லைன்னா 2-3 கேஸ் இருக்கு, நிறைய போதை பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் சொன்னேன் அது ஒண்ணுமே இல்லை. பைத்தியக்காரங்க. அவங்களுக்கு என்னோட அருமை தெரியல. ஏய், அந்த கிப்சி ஏதாவது சொன்னாடா? இல்ல மோகன். அவளு ஏதாவது சொன்னாடா? அவளோட 32 பல்லையும் ஐயோ மோகன், மோகன் என்னடா சொல்லு. யார் என்ன சொன்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு உனக்கு தெரியாதடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னன்னு உனக்கு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். மோகன், கடல்ல இருக்கு நண்டு, நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. சரி மோகன், நான் வீட்டுக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன்டா. டேய், இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு. சொல்றாமா? ஆமா. இல்லடா நான் என்னோட பைக்ல உன்னை கூட்டிட்டு போவேன், சரியா? இல்லடா நான் வரலடா மோகன். நீ வரலன்னா அவ்வளவுதான். நீதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்க மோகன். கண்டிப்பா வா. என்ன சீக்கிரமா வீட்டுல கொண்டு விட்டுருடா. கண்டிப்பா. ஆமா சரி ஆமா. சரி மோகன், போ மோகன். அக்கா, அக்கா, ராணி அக்கா, அக்கா நான் என் ஃப்ரெண்டு மோகன் என்ன அன்னைக்கு ஒரு பார்ட்டி விழிச்சிருக்கேன்க்கா. நான் போயிட்டு வரேன், சரியாக்கா? இல்ல அக்கா நான் போயிட்டு வரேன். நான் பாட்டி தாத்தாட்டே சொன்னேன் அக்கா, நான் போயிட்டு வரேன் அக்கா. இல்ல இல்ல அக்கா நான் போறேன் அக்கா. இல்ல அக்கா இல்ல அக்கா நான் போறேன் அக்கா. அக்கா என்ன தேடாதுங்க அக்கா, நான் போயிட்டு வரேன் அக்கா. இங்க இருக்க யாருக்குமே என்ன பிடிக்காது. ஏன்னா நான் தான் இந்த கதையில உள்ள அரக்க. டேய் பாபு, மோகன் டேய் பாத்தியாடா, இங்க இருக்க எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கேன். ஆமா பப்பு. சரி பப்பு, பப்பு வந்திருக்க மோகன். அன்னைக்கு என்னை எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன்டா. ஆமாடா, ரெடியா? நீ ரெடியா? நான் ரெடி மோகன். என்னடா இங்க ஒரு சத்தமா இருக்கு இந்த வண்ணாமலை பக்கத்துல? அந்த பக்கத்துல வீபிஎஸ் நடக்குது மோகன். அப்படியா? ஆமா மோகன். நல்ல ஏதோ டீம் வந்திருக்காடா. மோகன் சூப்பர் ஒரு டீம் வந்திருக்கு மோகன். ஒரு தடவை நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல மோகன், நான் என் பாட்டி தாத்தா கூட போனேன். அங்க வசந்தி எல்லாம் நல்லா சூப்பரா சொல்லி வந்திருந்தாங்க மோகன். டைம் ஒண்ணு கீப் அப் பண்ணலன்னு ஆஷா சொல்றா. ஐயோ ஆசா 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 ஆசா. ஐயோ அப்படி ஒண்ணும் இல்ல மோகன், எல்லாமே நல்லா தான் மோகன் பண்றாங்க.
சரி மோகன், மோகன் சொல்லு. ஏன் அந்த ஆசாவை அவங்க என்ன சொன்னா? ஆமா, அந்த ஆசா எப்பவுமே டைம் டைம் டைம்னு சொல்லி கொண்டுட்டு இருக்காடா. அப்படியா? ஆமா, அது டீல. நான் பேசுற நைசா, அவதான் பேரு பெரிய ஒரு ஆசா. ஆசா ஆசா ஆசா. டேய் மோகன், டேய் டேய் மோகன், டேய் வண்டியில வந்து யாரு? வா போய் கேளலாம். டைம் ஆச்சு. டேய் மோகன். ஆசான அப்புறம் வந்து பாத்துக்கலாம். வா. இல்ல மோகன், மோகன் உனக்கு வேண்டி ஆசாவுக்கு ஒரு கவிதை கூட வச்சிருக்க மோகன். சொல்லு பாப்போம். பாவப்பட்டவருக்கு கொடுப்பாங்க காசா காசா காசா. இந்த கோயில்ல அந்த உங்களை இருக்காளே அவதான் ஆசா ஆசா. ஆசா ஆசா. சரி மோகன், மோகன் சொல்லு. சரி நமக்கு டைம் ஆகுது, எனக்கு வேற வீட்டுக்கு போகணும், நம்ம போமா? வா, என் வண்டியில வந்து யாரு? மோகன், மோகன், மோகன் போ மோகன். வா. ஸ்வீட்டி, 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 நான் அப்புறம் கால் பண்ணேன் ஸ்வீட்டி. யாருடா அது? யாரு போன்ல? இல்ல இல்ல ஸ்வீட்டி, நான் அப்புறம் கால் பண்ணேன் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி நீ போன வை ஸ்வீட்டி, நான் அப்புறமா பேசுறேன் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி நான் அப்புறம் பேசுறேன் ஸ்வீட்டி. கட் பண்ணு ஸ்வீட்டி, கட் பண்ணு ஸ்வீட்டி. டேய் யாருடா? மோகன், என்னுடைய காதலி மோகன். காதலி கீதலி போடா. எல்லாம் மாயிடா. சரி மோகன், இது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோகன். நம்ம இன்னைக்கு போமா? இன்னைக்கு வீட்டுக்கு. டேய் அங்க பாத்தியா அந்த பீச் பக்கத்துல? ஆமா மோகன். அங்க கொஞ்சம் இடம் கிடக்கு பாத்தியா? ஒரு 2 ஏக்கர் இடம். ஆமா, அந்த இடத்தை தான் நம்ம வாங்க போறோம். அப்படியா மோகன்? நம்மளோட கோடவுன், ஆயுத கோடவுனுக்கு தான் வரப்போகுது. என்ன ஆயுதம் மோகன்? நீ பார்த்ததில்லையா ஆயுதம்? இல்ல மோகன். இத பாரு, லேசா பாரு. ஏய், மோகன், மோகன் இது என்ன மோகன்? டேய் இதோட பெருசெல்லாம் வரப்போகுது. அதை உள்ள வைக்க போறேன், நான் உள்ள வைக்க போறேன். மோகன் இது தப்பு மோகன். தப்பு என்னடா? கடல் நமக்கு இருக்கு, எவ்வளவோ வழி. இது வழியா நான் கொண்டு வர போறேன். பல காரியத்தை கொண்டு வர போறேன்டா. கொரியா டானோட நான் பேசியிருக்கேன். மோகன், ஆமாடா. நீங்க வீட்டுல செஞ்சா என்ன கொல்லுவாங்க மோகன். விடமாட்டேன்டா, அவனை விடமாட்டேன். நீ என் நண்பன் இல்லடா. God bless you my son. இல்ல மோகன், நான் போறேன் மோகன், நான் வீட்டுக்கு போறேன் மோகன். நீ அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த ஸ்வீட்டி சொன்னா, அந்த கிஃப்டி சொன்னா, அந்த ஆஷா சொன்னா, அந்த பியூலா சொன்னா, அந்த சாம் சொன்னா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லாத. இல்ல மோகன். எந்த காலத்துல நான் இருக்கேன்? இல்ல மோகன். மோகன் டாய். சொல்லு மோகன். டாய். சொல்லு மோகன். அது ஷைனி காக்கால சொன்னாரா? இல்ல மோகன், யாருமே இல்ல டாய். கர்வம் பிடிச்சவங்க, கர்வம் பிடிச்சவங்க என்ன பிரச்சனைலாம் சொல்லி தந்துருக்காங்க. எதுவுமே சொல்லல மோகன். இவங்களுக்கு வைக்கிற வேட்டு. சரி மோகன், நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போவோம் மோகன். சரி ஓகே போயிடலாம். சரி மோகன்.
ஏய் ஏய் செல்லவை தண்ணி தாடி எடு பேரண்டிங்களே எங்க போனாங்க எனக்கு தெரியல. எப்ப போனது இருட்டியா எங்க போனவன் அவன் சரி கிடையாது, ஒரு மாதிரி விட்டவன். நீங்க சமைச்சு எனக்கு உயிர் வாங்க முடியாம மணி 10 மணி எனக்கு வாய வாங்க. மணி 10 மணி ஆகல எங்க எப்போ வரணும் இப்போ முடியாது வரட்டும். நம்ம ஐக்கான திறந்தோமா நான் இங்க கீழே அடங்க, நீங்க மேல அடங்க. இங்க வாங்கிட்டு வந்து கடவா வரும் ராணி 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 வேற என்ன வாத்தியடே நான் எல்லாம் 7 லட்சம் கூட எல்லாம் நான் என்னமா பண்ண, எல்லாம் அவங்க தாத்தா பண்ண வேலை. செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு. நம்ம பாஸ்டர் அண்ணே வந்து சொன்னாரு, இவன் சரியில்லை, இப்ப எல்லாம் ஃபுல்லா ஓதுட்டேன். அந்த மோகன் மேலோட எப்ப சேர்ந்தானோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட மேலதான் இருக்காண்டி. ஏய் சும்மா இரு, அவன் அப்படி எல்லாம் போக மாட்டான் ஏன்னா வேற அவன் நிறைய சேர்த்து அவன் யாரு கூட போனாலும் நல்லா தான் இருப்பான் என்ன தெரியும் நீ சும்மா இரு ஏன்னா வேற நீ போ நீ போ தாய் இல்லாத பிள்ளை நான் உனக்கு அப்பாவை வளர்ந்துட்டீங்க சும்மா இரு நீ போ வந்தா என்ன சரி நீ போ ராணி, நீ போய் தூங்கு, அவன் வரும். போ போ தாத்தா 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 எங்கடா போன தாத்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனேன் தாத்தா. ஊரெல்லாம் வந்து பண்ணி கழுவி ஊத்துறாங்க என்னாச்சு இல்ல தாத்தா, என்னை பத்தி யாருமே தப்பா சொல்ல மாட்டேங்க தாத்தா. டேய் பாப்போ, உண்மையை சொல்லுடா, என்ன நீ பண்ண? பாட்டி இல்ல பாட்டி, என்ன நம்புங்க பாட்டி, நான் யாரு கூடயும் போகல பாட்டி. ஒன்னடாத வழியில தலை கட்ட முடியலடா. ஏன் பாட்டி? நீ அந்த மோகன் பையன் கூட சேர்ந்து எங்க இல்லாம போறியா, என்ன இல்லாம பண்றியா? பாட்டி நீங்க சும்மா இருங்க பாட்டி, நான் தூக்க போறேன் தாத்தா. ஒன்னடே அதுல டவுன் தாத்தா தாத்தா செல்லுங்க தாத்தா பாட்டிட்டேன். இப்படி ஆயிட்டு பாட்டி சொல்லுங்க பாட்டி தாத்தா கிட்ட. எல்லாம் இவரே கொடுத்தா. சரி தாத்தா, நான் தூக்க போறேன் தாத்தா, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு தாத்தா. நீ போ அப்போ, யார் சொன்னா யார் கேக்குது? சரி பாய் தாத்தா. தாத்தா ஒரு தாங்க தாத்தா. இப்ப தாத்தா போ, நான் வெளியே வரேன் தாத்தா. என்ன ஸ்மெல் என்ன வெளியே வரேன் தாத்தா. ஒன்னும் இல்லை தாத்தா. ட்ரெயின் 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 மோகன். ஏய் மோகன் தூங்கிட்டியா? இல்ல மோகன், ஒரே நான் தூங்க நிறைய நேரம் ஆகுண்டா. சரி மோகன், எதுக்கு மோகன் போன் பண்ண? இந்த உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையில நான் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன மோகன், சம்பந்தமே நம்ம பேச. நாளைக்கு வரும் பொழுது நம்ம சொன்ன ஒரு அந்த கடத்தல் பண்ணுவது, போதை பொருட்களை கொண்டு வர்றது, ஆமா இன்னும் பல பல காரியங்களை செய்ய போறோம் தெரியுமா? அப்படியா? எம்டிஎம் கூலி இன்னுமாக பல காரியங்களை கொரியன் டான்லிருந்து நான் ஷிப் பண்ண போறேன்டா. மோகன், ஏதாவது தப்பா இருக்குமா? அதுக்கான எல்லா பிளானும் நான் போட்டுட்டேன். மோகன், நீ ஒரு பார்ட்னராக போற, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, என்னுடைய பார்ட்னர். மோகன், என்கிட்ட காசு எதுவும் இல்ல மோகன். காசு என்ன சொல்லாத, அந்த அலெக்ஸ் தம்பி கேளு, அந்த அலெக்ஸ் நிறைய தருவான். இல்ல மோகன், எனக்கு யாருமே தரல. இல்ல இல்ல இல்ல, அலெக்ஸ் இப்பதான் ரெனால்ட் டைகர் கார் எடுத்திருக்கான். மோகன், அப்ப நிறைய படம் இருக்கு, உனக்கு கொஞ்சம் தருவான். நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்வான், எனக்கு தெரியும். மோகன், ஏதாவது தப்பா இருக்கு மோகன்.
இல்ல இல்ல இல்லன்னா அந்த டாட்டான்னு பேர வச்சிருக்காங்க, அந்த ஷைனி டாட்டா அம்மா, அவங்கிட்ட கேளு ஏதாவது. மோகன், நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் வரணும் மோகன்? ஏதாவது கொண்டு வரணும், சும்மா வரக்கூடாது. நம்ம டீல் பேச போறோம், சரியா? சரி மோகன். ஓகே. சரி மோகன். ஐயோ, நாளைக்கு இந்த மோகன் பிரச்சனைக்கானே, நான் காசுக்கு என்ன செய்வேன்? யார் கேட்டாலும் எனக்கு தர மாட்டாங்களே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீங்க தான் ஒரு வழி சொல்லுங்க கடவுளே எனக்கு. ஐயோ, ராணி அக்கா, ராணி அக்கா, ராணி அக்கா, இங்க வாங்க அக்கா. அக்கா, அக்கா, எனக்கு கொஞ்சம் காசு தருவீங்க அக்கா? அக்கா, எனக்கு கொஞ்சம் ஏன் காசு தாருங்க அக்கா? இல்ல அக்கா, எனக்கு கண்டிப்பா காசு வேணும் அக்கா. இல்ல அக்கா, நாளைக்கு நான் ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போகலாம் அக்கா. இல்ல அக்கா, அக்கா நீங்க கழுத்துல போடுறீங்க, எப்படி போகணும் அக்கா? இல்ல அக்கா, அக்கா எனக்கு நாளைக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அக்கா. அக்கா, அக்கா, அக்கா இங்க வாங்க அக்கா, அது ஏதோ இருக்கு அக்கா. அக்கா, அக்கா வாங்க அக்கா. அக்கா, மோகன், மோகன், மோகன் எங்க இருக்க மோகன் நீ? ஓய் பப்பு. மோகன், மோகன் எங்க இருக்க? பக்கத்துல உயரத்துல இருக்கேன். மோகன், நான் எங்க அக்காளுங்க கழுத்துல இருந்து 10 பவுன் மாலை எடுத்துட்டு வந்து மோகன், இதை திருப்பி தருவில்லை மோகன். ஒருத்தருக்கு ஒருத்தர் வைப்பாங்க ஆப்பு ஆப்பு. நீதான் என்னுடைய செல்ல பப்பு பப்பு. சரி பப்பு, பப்பு, சரி பப்பு, பப்பு சொன்னா இந்த மோகன் கேட்ப இல்ல? மோகன் கேட்பான், பப்பு சொன்னா. நான் இந்த நகையை உங்ககிட்ட தாரேன், உன்னோட டீல்ல என்னையும் சேர்த்துக்கோ, சரியா? முட்டாள் பையன் நம்பிட்டான். அது கிஃப்ட் எவ்வளவோ சொன்னா, அது நியூலா எவ்வளவோ சொன்னா, அது ஜோரன் எவ்வளவோ சொன்னா, அது டாட்டாவும் எவ்வளவோ சொன்னாங்க. எதையும் கேட்கல, நம்பிட்டான். சரி மோகன், சரி நான் இந்த நகையை உங்ககிட்ட தாரேன், நீ இதை வித்து மாட்டேன். நான் அப்படி டபுளா தந்துருவேன். என்னோட அக்காவுக்கு நகை நான் திருப்பி கொடுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. மோகன் அப்படி சரி. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி நீ எனக்கு ஃபோன் அடிக்காத ஸ்வீட்டி. ஸ்வீட்டி இல்ல ஸ்வீட்டி, நான் இல்ல இருக்கு ஸ்வீட்டி, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஸ்வீட்டி. நான் மோகன் எவ்வளவு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ஸ்வீட்டி.
இல்ல ஸ்வீட்டி, இல்ல ஸ்வீட்டி, நான் இப்போ வர முடியாது ஸ்வீட்டி. இல்ல ஸ்வீட்டி, நான் எங்க மோகன் கொஞ்சம் ஃப்ரீயா நான் பேசிட்டு இருக்கேன் ஸ்வீட்டி. நீ போ ஸ்வீட்டி, நான் அப்புறமா கால் பண்ணேன் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, நான் மோகன் ஸ்வீட்டி, என்ன நீ விட்டு போக மாட்டேன் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, 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 என்னட்டு போகாது ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, போகாது ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, ஐயோ ஸ்வீட்டி. ராணி அக்கா, ராணி அக்கா, ராணி அக்கா, ராணி அக்கா, அக்கா என்ன மன்னிச்சுங்க அக்கா. ராணி அக்கா, ராணி அக்கா, அக்கா, ராணி அக்கா, ராணி அக்கா, ராணி அக்கா. ஐயோ, என்ன எல்லாருமே கைவிட்டுட்டாங்களே. மோகன், மோகன் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, 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 யார் இது? மோகன். who is this? நண்பா மோகன். யாரு? நான் தான்டா பப்பு. ஓ பப்புவா? சொல்லு என்ன? இதோ இந்த பிசினஸ்ல சேர்க்கி போதை பொருட்கள் நான் வந்தேன். தலையாக்கி எல்லாமே சொல்லிட்டு போய் நான் மாற்றி கட்டிட்டு போன போல இருக்கு மோகன். நீ பாத்தியடா எவ்வளவு அழகான போன் வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏதோ ஒரு மூல முடுக்கல ஒரு காட்டு ஊர்ல இருக்க. நான் இப்ப இருக்கிறது எங்க தெரியுமா? எங்க மோகன்? கொரியன் ஜானோட இருக்கண்டா. அப்ப நீ என்ன என் நகை? ஓன் நகை, ஓன் நகை, ஓன் நகை. என்ன மோகன் சொல்லியா? என் நகை எங்க? ஓன் நகையா? அதுதான் என்னுடைய பெரிய டீலிங்கா மாறிட்டு இருக்குடா. நீ ஏன் மோகன் இப்படி பண்ணிட்ட? என்ன ஏன் மோகன் ஏமாத்திட்ட? யாருடா இன்னைக்கு நண்பன்? யாருடா இன்னைக்கு ஏமாத்துறது? உலகத்துல வாழணும்னா எதை வேணாலும் பண்ணலாம். மோகன், ஏன் மோகன் இப்படி எல்லாம் பண்ணி? நான் இப்படித்தான். மோகன், மோகன் கட் பண்ணாத மோகன். ஐயோ மோகன், மோகன் எனக்கு லைஃப் போச்சு. ஐயோ, என் பாட்டி சொன்னாங்க, என் தாத்தா சொன்னாங்க, என் லவர் கூட சொன்னா. ஆனா எதையுமே நான் பொருட்படுத்தாம எல்லாமே நீ மட்டும்தான் உலகத்தில் வந்தா. இல்ல மோகன், என் மோகன் நீ எப்படி பண்ணிட்ட? சொல்லக்கூடாது. மோகன், 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 சியாம சொன்னா, வெளியில் சொன்னா, என் பாஸ்டர் சொன்னாங்க, சர்ச்சில் எல்லாரும் சொன்னாங்க, வீணாக்க கூட சொன்னாங்க, மோகன் கூட மட்டும் சேராதுன்னு. ஆனா நான் யார் பேச்சு கேட்காம முன்னாடி மோகன் வந்தேன். நீ இப்படி என்ன ஏமாத்திய மோகன்? என்ன நம்பி கெட்டவங்க யாருமே இல்லை. அதான் உன்னை நம்ப வச்சு 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 நான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டேன். ஐயோ, ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ என்ன விட்டு, ஐயோ என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய அக்கா என்ன போட்டு. ஐயோ யாரை
என் சந்தோஷம் போச்சு, என் அக்கா போனா, என்னுடைய காதலி போனா, என் பாட்டி தாத்தா எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ. மகனே, யாரு மகனே, யாரு என் செல்ல மகனே, யாரு? நான் தான். நான் தானா? இந்த உலகத்தை படைத்தவரும் யார் நீங்க? பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாசற்றவரும் ஆகிய தீவாக்கியாகிய இயேசு கிறிஸ்து. யார் நீங்க? நான் தான். ஏசப்பாவா? அன்பு மகனே, ஏசப்பா. அன்பு மகனே, ஏசப்பா. உன்னுடைய வாழ்விலே எத்தனையோ முறை எவ்வளவோ சவால்கள் வந்தது. ஆமா ஏசப்பா. ஆனால் மெய்யாகவே பல வேளைகளிலே நீ என்னை விட்டு பின் சென்றாய். ஆமா ஏசப்பா. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல வாழ்வை கொடுத்தேன். ஆமா ஏசப்பா. உன்னுடைய பெற்றோர் இல்லாத போதிலும் உன்னுடைய பாட்டி தாத்தா உன்னை அன்போடு நேசித்தார்கள். ஆமா ஏசப்பா. உனக்கு ஒரு தோழியை கொடுத்தேன். ஆமா ஏசப்பா. உனக்கு ஒரு சகோதரியை கொடுத்தேன். ஆமா ஏசப்பா. உனக்கு ஒரு திருச்சபையை கொடுத்தேன். ஆமா ஏசப்பா. உனக்கு நல்ல சமூகத்தை கொடுத்தேன். ஆமா நீ நேசிக்கிற பல நண்பர்களை கொடுத்தேன். ஆமா. ஆனால் பல தருணங்களிலே நீ பின்மாறி போனாய். வழி தெரியாமல் போனாய். ஆமா ஏசப்பா. சோர்ந்து போகாதே மகனே. மீண்டும் ஒரு விசை நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். வாய்ப்பா ஏசப்பா? எனக்கா? நான் பாவி இல்லவா ஏசப்பா? அன்பு மகனே, எப்பேற்பட்ட பாவியை நான் என் மார்போடு சேர்த்து அடைப்பதற்காக உனக்காக எல்லாவற்றையும் சகித்தேன். அந்த கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா. இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன். ஏசப்பா. நீங்களுடைய பாவங்கள் எல்லாம் எவ்வளவு சிவேர் என்றிருந்தாலும் அவைகளை நான் வெண்மையுள்ள பஞ்சுகளை போல மாற்றுவேன். ஏசப்பா, என்னுடைய பாட்டி தாத்தா என் கூட வருவாங்களா? எல்லாரும் உன்னிடம் திரும்பி வருவார்கள். அப்படியே ஏசப்பா. என்னுடைய பாவம் எல்லாம் கலவப்படும் ஏசப்பா. உன்னுடைய எல்லா பாவமும் கழுவப்படும். என்னோட தப்பு இல்லை, என்னோட பூமி ஏசப்பா. கண்டிப்பாக இந்த கடைசி நாட்களிலே எவ்வளவு விதமான எச்சரிப்புகள் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். அவைகளை நீ உணர்ந்து கிறிஸ்துவண்டை வா, என்னண்டை வா. இதோ நான் இரு கரங்களை விரித்து என் அன்பின் கரத்தினால் உன்னை அழைக்கிறேன். நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. பாட்டி, நான் மோகன் கூட தவறான பாதையில போன பாட்டி. என்னை ஏசப்பா என்ன மனமாற்றி திரும்ப வீட்டுக்கு போ. உன்னோட பாட்டி தாத்தா உன் ஸ்வீட் எல்லாமே உன் கூட வருவாங்கன்னு சொன்னாங்க பாட்டி. பாட்டி, என் தப்பெல்லாம் நீங்க மன்னிக்கலாம். நான் தப்பு பண்ணது எல்லாத்தையும் பாட்டி. என்ன இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிருக்க பாட்டி. இல்ல பாட்டி, எனக்கு மோகன் மட்டும் தான் விளக்கத்துக்கு போன பாட்டி. ஆனா என்னை இப்படி ஏமாத்திட்டு அவன் போயிட்டா பாட்டி.
இல்லையா? சரிடா, நீ வந்து இனிமே சர்ச்சையில வந்து போகணும். சர்ச்சில வீட்லயே சொல்லணும் கிறிஸ்துவின் நிரூபங்கள். அப்படியா பாட்டி? ஆமா, நீ என்ன பண்ணுவனா? பாட்டி என்னுடைய ஸ்வீட்டியை கூட்டிட்டு போவா பாட்டி? டேய், நீ முதல்ல ஆலயத்துக்கு போ. உனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்படியா பாட்டி? ஆலயத்துல உன்னை அர்ப்பணிக்கணும். நீ ஒரு கிறிஸ்துவின் நிரூபம். ராணிக்கா நான் பண்ணதுல என்ன மன்னிச்சுங்க அக்கா. இதெல்லாம் மனசுல வைக்கிறடா, நீ சொந்த தம்பி இல்லடா. சரி பாட்டி. பப்பு தாத்தா மகளே என்ன நினைக்கிற மகளே நல்லா இருக்கலாம் தாத்தா, என்ன மன்னிச்சுங்க தாத்தா. தாத்தா எவ்வளோ நாள் கேட்டியா? ஆமா தாத்தா, எனக்கு தப்பு பண்ணி நான் தப்பு பண்ணி நான் நினைச்சு தப்பு பண்ணேன். ஆனா கடைசியில கடவுள் மோகனுக்கு நல்ல கொடுத்து பார்த்தீங்களா? இருக்கலாம் தாத்தா. என்ன சந்தோஷமா பாடுங்க மகளே. சரி தாத்தா. தம்பி வந்து நீ ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். சரி அக்கா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணே, அருமையான பெற்றோர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாக மாறுவதற்கு கடந்த ஒரு வாரமாக அன்பால், புதுவாழ்வால், நற்சிந்தையால், நல் உறவினால், நற்செயல்களினால், நற்செய்தியினால், வெற்றி வாழ்வால் ஒரு நிருபங்களாக மாற்றுவதற்காக ஒரு வார காலம் 2025 ஆண்டிலே திருச்சபையிலே கூடி வந்தீர்கள்.
நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் நிருபமாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் நிருபமாக உங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் மன்னிப்பையும் ஒப்புரவையும் வெளிப்படுத்தி எல்லா பணிகளும் வாழ்வீர்களா? ஒரு அர்ப்பணத்தை ஒப்படைக்கிற இடத்தில் கடந்து செல்லுங்கள். கிறிஸ்துவின் நிருபங்களாக மாறுவோம். கிறிஸ்து நம்மை எங்கெங்குமாக ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்களா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். நாளை என்னென்ன நிகழ்வுன்னு திரும்ப சொல்கிறேன், கவனிச்சுக்கலுங்க. காலையில் நார்மலாக சர்வீஸ் எத்தனை மணிக்கு? 8:15 சரிதானே? ஆமாம், நீங்கள் பாட்டு பாடுவாங்க எல்லாம் வாங்க. நார்மல் சர்வீஸ் இருக்கும். ஒரு கூட்டம் நடத்துவாங்க. ஒரு 3 அண்ணாச்சி மாதிரி இருப்பாங்க சரிதான்? அப்போ என்னென்னா நீங்கள் நாளைக்கு அந்த ஃப்ளவர் ஷோ கண்காட்சி இருக்கிறது. கிறிஸ்துவ நிருபங்கள் இருக்கிற தலைப்பிலே நீங்கள் பண்ணி வீட்டுக்கு 7 நோக்கத்தை ஏதாவது 3 நாள் எடுக்கணும் செலக்ட் பண்ணி அதற்கேற்ற நிலையில் நீங்கள் அந்த தலைப்பை கருவாக வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த நற்செய்தியாளர்களும் கம்யூனிட்டிக்காக இந்த 2 பகுதியில் வைக்கணும். அதுக்காக உங்களுடைய சபை பொறுப்பாளர்கள் அதுக்கான இடத்தை ஒழுங்கு செய்து தருவார்கள். நீங்கள் ஞானமாக அதில் செயல்பட வேண்டும். அதோடு கூட என்னவென்றால் அந்த இடத்துல நீங்கள் நாளைக்கு சரியாக 10 மணிக்கு எல்லாரும் வருவாங்க. மக்கள் எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்து மாதிரி இருக்கணும். சரி, அவர்கள் நாளைக்கு காலையில் பண்ணாலும் போதும். காலையில் நீங்கள் அதற்கான அனுமதியை பெற்று எல்லாமே சிறப்பாக செய்யணும். உங்களுக்கு அதுக்கு பரிசுகள் உண்டு. நாளைக்கு நமக்கு பவனி எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு சரியா? பவனி 4 மணிக்கு இருக்கு. ஒரு பூக்கெல்லாம் நீங்கள் எல்லாமே முடிச்சு பயன் பண்ணி அந்த சிக்னேச்சர் மத்தியானம் இங்கே டேபிளில் வச்சுருக்கேன். சரி, அமைச்சு சாயங்காலம் இது பண்ணிடுவாங்க. ப்ரோக்ராம் எங்கே வச்சு நடக்கும்? வெளியில் வச்சு நடக்கும். சரி, அவுட்டோர் ஸ்டேஜில் ஸ்டேஜில் நடக்கும். வெளியில் மக்கள் அதே மாதிரி முடிச்சவங்க முடியும். நல்ல சாப்பாடு இருக்குது சரி. அதனால் எல்லாருக்கும் ஃபுட் இருக்குது. நைட்டு முடிஞ்சாமே எல்லாரும் இந்த கிரவுண்டில் சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அது எல்லாரையும் கூட்டிக்குவாங்க. அதே போல் நாளைக்கு காப்பாங்க மற்ற வெளியில் கல்லூரிக்காக எல்லாரோட 10 ரூபாய் இருக்குது, 5 ரூபாய் இருக்குது, 50 ரூபாய் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த காணிகளை காலையில் நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கொடுங்க சரியா? உங்கள் டிபிஎஸ் டீச்சர்ஸ்கிட்ட கொடுங்க. அவங்க அண்ணாச்சி மாட்ட கொடுப்பாங்க சரியா? ஓகே. வேற ஏதாவது பவனியில் நான் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல செலவு பண்ணுறாங்க வாகனங்களை நாங்கள் போகிறது. அதனால உங்களை இன்ஸ்பெக்ஷன் யூனிஃபார்ம் பாட்டு பாடி அதாவது எங்கள் மேடம் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணி நல்லா வரலாம் சரியா? பரிசு இல்லை சரியா? ஓகே. அதே மாதிரி ஃபைனல் ப்ரோக்ராம் 6 மணிக்கு சரியாக நடைபெறும். மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் இருக்கும். எதுவுமே நாங்கள் உங்களுக்கு விட மாட்டோம். எல்லாமே புதுசாக இருக்கும். நாளைக்கு அண்ணாச்சிமாருடைய நிகழ்ச்சிகள் இருக்கும். குறிப்பாக சிறப்பாக ஸ்கூபியை பார்க்க போறீங்க சரியா? ஸ்கூபி வரும்போது கடைசியில் நீங்கள் எப்படி பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கும். தூக்கத்தில் அண்ணாச்சிமார் நிகழ்ச்சி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும் சரி. அதே மாதிரி பிள்ளைகளுடைய மெயினாக உங்களுடைய நிகழ்ச்சி சரி எல்லாமே இருக்கும். நாளைக்கு காலையில் சர்வீஸ் முடிஞ்சு 7 அண்ணாச்சிமார் வகுப்புகளுக்குள்ள பிரித்து விடுவாங்க. ஆனால் அந்த அண்ணாச்சிமார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஆக்ஷனில் பாட்டில் ஸ்கிட்டில் குருநாடகங்களில் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுறீங்கனாலும் அதை கற்றுக்கலாம். இப்பொழுது நாம் ஜெபித்து எங்களுக்கு செல்வோம். நேரத்துக்கு சற்று நம்பிக்கவும். என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அதே மாதிரி மக்களுக்கு நல்ல பிரைஸ் எல்லாம் கிடைக்கிறது சரிதானே? யாருக்கு நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே சரி, வருவீங்களா? 2 பேர் வருவீங்களா? நம்ம எங்கேயும் போயிடலாம், மிஸ் பண்ணவே கூடாது சரியா? நல்லா பாதுகை கைது வரமாட்டாங்க. அப்படி ஒன்று நிறைய பேர் பார்க்கணும். எல்லாரும் சரியா? ஆமாம், நாளைக்கு மட்டும்தான் எங்களை நீங்கள் பார்க்க முடியும் சரியா? ஓகே ரெடி. இப்பொழுது நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் ஒரு பாட்டு பாடுகிற பொழுது நீங்கள் வரிசையாக இல்லை கடந்து சொல்லலாம். ஜெபம் ஜெபம் எல்லாரும் சொல்லணும். ஜெபம்